இன்க்ரீசிங் இன்கம் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் than இன்க்ரீசிங் சேவிங்ஸ். சேவ் பண்றது பெட்டர் ஆப்ஷனா இல்ல இன்கம் இன்க்ரீஸ் பண்றது பெட்டர் ஆப்ஷனான்னு கேட்டா எப்பயுமே இன்கம் இன்க்ரீஸ் பண்றது தான் பெட்டர் ஆப்ஷன் நீங்க புரிஞ்சுக்கணும். லைஃபோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நீங்க சேவிங்ஸ் பண்றது ரொம்ப நல்ல விஷயம் தான். சேவிங்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, சேவிங்ஸ் தான் உங்களுக்கு டிசிப்ளினை கொடுக்கும். ஆனா சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுல ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்க மேக்ஸிமம் எவ்வளவு சேவ் பண்ண முடியும்ன்றதுக்கு ஒரு லிமிட் இருக்கும். இப்போ ஒரு 30,000 சம்பாதிக்கிறீங்கன்னு வைங்க, அதுல உங்களால மேக்ஸிமம் எவ்வளவு சேவ் பண்ண முடியும்? 30,000 தான். சம்பாதிச்ச பணத்துல ₹1 கூட செலவு பண்ணாம இருந்தாதான் அந்த அளவுக்கு சேவ் பண்ண முடியும். ஆனா இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு சேவ் பண்ணாம உங்க இன்கம் அதிகமா இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 லேக்கு இருந்தா உங்க லைஃப் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. இந்த 30,000 அமௌண்ட் வந்து உங்க இன்கமோட 30% தான் வரும். பாதியை செலவு பண்ணிட்டு பாதியை சேவ் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரொம்ப கஷ்டமான நிலைமையில நீங்க வாழ தேவையில்ல, ஃப்ரூகலா கஞ்சனாவும் இருக்க தேவையில்ல. நீங்க எங்க இருக்கும்போது தான் வெளியூர்லாம் போய் டிராவல் பண்ண முடியும், பிடிச்ச ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ்ல தான் சாப்பிட முடியும், இல்ல ஷாப்பிங் பண்ண பிடிக்கும்னா உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் வாங்க முடியும். நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க, ஒர்க் முடிச்சிட்டா வேற எந்த வேலையும் செய்ய மாட்டேன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட இருப்பாங்க. ஆனா நீங்க இன்கம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு எப்பயுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்க மைண்டை அதுக்கு ஆக்டிவா வச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்க பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்க கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம்ல, அங்க கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம்லன்னு அதுக்கான ஐடியாஸை ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கும். என்னால அதை வாங்க முடியாது, ஐ கான்ட் அஃபோர்ட் இட்னு இந்த மாதிரி யோசிக்காம, எனக்கு பிடிச்ச விஷயங்களை வாங்குற அளவுக்கு எப்படி நான் பணம் சம்பாதிக்கிறதுன்ற மாதிரி ஹவு கேன் ஐ அஃபோர்ட் இட்னு யோசிக்க ஆரம்பிங்க. ஏர்லி மார்னிங்கோ இல்ல ஈவினிங்கோ எங்கெல்லாம் டைமை ஃபைண்ட் பண்ணி அடிஷனல் இன்கம் கிரியேட் பண்ணலாம் நீங்க யோசிக்க ஆரம்பிக்கணும். நம்ம எங்க இருக்கும்போது நம்ம கிட்ட இருக்க மெயின் கரன்சி நம்மளோட எனர்ஜி அண்ட் டைம் தான். இந்த எனர்ஜி அண்ட் டைமை நம்ம சரியா யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா, சரியான ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணோம்னா, நம்ம இன்கம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறப்ப ஈஸியா நம்ம செலவெல்லாம் போக பெரிய அமௌண்ட்டை சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியும். தௌசண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா தௌசண்ட்ஸ்ல தான் ரிட்டர்ன் கிடைக்கும். பெரிய ரிட்டர்னை பார்க்கறதுக்கு பல வருஷங்கள் ஆகும். ஆனா அதிகமான இன்கம் இருக்கிறதுனால அதிகமா சேவ் பண்ணி லாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க ரொம்ப சீக்கிரமாவே உங்க லைஃப்ல குரோர்ஸ்ன்ற நம்பரை பார்க்க முடியும். சோ ஸ்டார்டிங்ல கம்மியா தான் உங்களால பணம் சேர்க்க முடியுதுன்னா பரவாயில்ல, இன்கம் இன்க்ரீஸ் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்போ உங்களால ஈஸியா அதிக அமௌண்ட்டை சேவ் அண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியும். நம்பர் 2, ப்ரிப்பேர் ஃபார் த வர்ஸ்ட். லைஃப் வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி லாங் டர்ம் கேம். இந்த லாங் டர்ம் கேம்ல நம்ம அஃபென்சிவா போறதுக்கு முன்னாடி டிஃபென்ஸ்ல ரொம்ப அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா பால் புதுசா இருக்கிற வரைக்கும் அது போலர் பேச்சை கேட்டு இஷ்டத்துக்கு ஸ்விங் ஆகும். நம்ம கேர்லெஸ்ஸா இருந்தோம்னா ஈஸியா அவுட் ஆயிடுவோம். இதனால உங்க ஃபினான்ஷியல் லைஃப்லயும் நீங்க அஃபென்சிவா போறதுக்கு முன்னாடி டிஃபென்சிவா ப்ளே பண்ண ஆரம்பிக்கணும். அப்சல்யூட் பேசிக்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு ஹவு டு ஸ்டாப் வரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் புக்ல சொல்ற மாதிரி நீங்க உங்க ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை நினைச்சு வருத்தப்படுறதை அவாய்ட் பண்றதுக்கு அதிகபட்சம் வர்ஸ்டா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. இது திடீர்னு உங்க வேலை போறதா இருக்கலாம், உங்க ஃபேமிலியில யாருக்காவது உடம்பு சரியில்லாம போறதா இருக்கலாம், இல்ல நீங்களே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு ஃபேமிலியை பாத்துக்கிற நேரத்துல அன்பார்ச்சுனேட்டா இந்த உலகத்தை விட்டு போறதா கூட இருக்கலாம். இதுதான் உங்க லைஃப்ல நடக்கக்கூடிய worst possible outcome-ஆ இருக்கும். ஆனா இந்த worst possible outcome கூட மென்டலா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கான சொல்யூஷன்ஸை தேட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஜாப் லாஸ் மாதிரி திடீர் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சிஸை சமாளிக்க ஒரு 3 to 6 மாசம் எமர்ஜென்சி ஃபண்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணணும் உங்களுக்கு புரிய வந்துடும். அதே மாதிரி அன்பார்ச்சுனேட்டா இந்த உலகத்தை விட்டு நம்ம போயிட்டோம்னா நமக்கு டிபெண்டன்ஸ், அதாவது நம்மளோட சம்பாத்தியத்தை நம்பி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா, ஆக்சிடென்ட்ஸ் மாதிரி அன்நேச்சுரல் டெத்தால நம்ம சீக்கிரமா இந்த உலகத்தை விட்டு போயிட்டோம்னா அவங்களுக்கு செலவுக்கு பணம் கிடைக்கிறதே நின்னு போயிடும். அதுவும் வீடு கட்ட போறேன்னு லோன்லாம் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அந்த கடனை கட்டுற ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்க தலையில போய் விழும். சோ இந்த மாதிரி உங்க லைஃப்கான worst possible outcome-கான சொல்யூஷன் தான் ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ். ஏன்னா நீங்க பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு அஃபென்சிவா ப்ளே பண்றதுக்கு முன்னாடி டிஃபென்ஸை ஃபர்ஸ்ட் சரி பண்றதுக்கு இதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்க லைஃப் டைம் இன்கம்க்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டா இருக்கும். சோ ஒரு வருஷத்துக்கு நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது கடன் இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் கால்குலேஷன்ஸ் போட்டு எந்த அளவுக்கு பணம் இருந்தா என்னோட ஃபேமிலி நான் இப்ப இல்லாம போயிட்டேன்னா அவங்க லைஃப் டைம் ஃபுல்லா செலவு பண்றதுக்கு சஃபிஷியன்டா இருக்கும்ன்ற மாதிரி நீங்க யோசிக்கணும். யூசுவலா இது குறைஞ்சபட்சம் உங்களோட ஆனுவல் இன்கம் விட 20 மடங்கு அதிகமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. சோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த அமௌண்ட் வந்து ஒரு 2 கோடி ரூபாய்க்கு வருதுன்னா உங்க வயசுக்கும் உங்க இன்கம்க்கும் உங்களோட ஹேபிட்ஸ்க்கு தகுந்த மாதிரி பிரீமியம் சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த பிரீமியம் உங்களுக்கு எவ்வளவு வருதுன்னு தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணீங்கன்னா ஒரு 2 crores-க்கான கவர் வந்து 600 to 700 இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். இங்க உங்களோட டீடைல்ஸ் என்டர் பண்ணீங்கன்னா 51+ அவைலபிள் ஆப்ஷன்ஸ்ல இருந்து கம்பேர் பண்ணி பார்த்து 10% ஆன்லைன் டிஸ்கவுண்டோட அப் டு 20 கோடி வரைக்கும் கவரை கூட நீங்க வாங்கிக்க முடியும். நீங்க எடுக்கிற இன்சூரன்ஸ் 24/7 கிளைம் அசிஸ்டன்ஸோட கிடைக்கும். சோ இன்னும் அதிகமான டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி கோட்ஸை கம்பேர் பண்ணி உங்க ப்ரிஃபர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க.
நம்பர் 3, த காஸ்ட் ஆஃப் வெயிட்டிங். 2 பேர் இருக்காங்க, ரமேஷ் அப்புறம் சுரேஷ். ரமேஷ்க்கு சின்ன வயசுல இருந்தே காம்பவுண்டிங்கோட பவர் தெரிஞ்சதுனால ரொம்ப சீக்கிரமாவே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். 21 வயசுல இருந்து ஒரு வருஷத்துக்கு 25,000 இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சான். இது நார்மலா 13% ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய இண்டெக்ஸ் ஃபண்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணான். அதுவும் ரொம்ப காலம்லாம் பண்ணல, அவனுக்கு 30 வயசு ஆகிற வரைக்கும் தான் பண்ணான். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டான். 60 வயசுல ரிட்டையர் ஆகிறப்போ ஓபன் பண்ணி பார்க்கலான்னு விட்டுட்டான். 10 வருஷத்துல அவன் பண்ண டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 2.5 லட்சம். 60 வயசுல ரிட்டையர் ஆக போறப்ப எந்த ஒரு அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமலே அது 2 கோடிக்கு மேல ஒரு அமௌண்டா வளர்ந்து நிக்குது. இந்த விஷயத்தை தான் நம்ம பவர் ஆஃப் காம்பவுண்டிங்னு சொல்றோம். சின்ன வயசுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கான அட்வான்டேஜ்னு சொல்றோம். ஆனா சுரேஷ் ரமேஷை பார்த்து என்னடா இவ்வளவு சீக்கிரம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ற, அதுக்குள்ள வயசான ஆள் மாதிரி எல்லாம் யோசிக்காதரான்ற மாதிரி ரமேஷை கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். ஆனா ஒன்ஸ் பர்சனலா அவன் 30 ஏஜ் தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி மேனா மாறினதுக்கு அப்புறம் ஒருவேளை நம்மளும் சேர்த்து வைக்கணுமோ அப்படின்ற எண்ணம்லாம் 31st ஏஜ்ல இருந்து அவன் 25,000 தானே இன்வெஸ்ட் பண்ணான், நான் 60,000 இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லி அதே மாதிரி 13% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு நார்மலான இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா ரமேஷ் மாதிரி இதை 10 வருஷம் பண்ணிட்டு நிறுத்திடாம டோட்டலா 30 வருஷத்துக்கு கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்றான். டோட்டலா 30 வருஷத்துல 18 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான். 2.5 லட்சம் எங்க இருக்கு, 18 லட்சம் எங்க இருக்கு? சுரேஷ் தானே அதிகமா ரிட்டர்ன்ஸ் ஜெனரேட் பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க? அதுதான் கிடையாது. ஆக்சுவலா 2 பேருக்கும் 60 வயசு ஆகிறப்ப சுரேஷ் ரமேஷை விட 5 லட்சம் கம்மியா தான் ரிட்டர்ன்ஸ் ஜெனரேட் பண்ணியிருக்கான். இதுக்கான கால்குலேஷன்ஸ் தெளிவா எக்ஸல்ல உங்க கண்ணு முன்னாடியே இருக்கு. வேணும்னா வீடியோவை கொஞ்சம் பாஸ் பண்ணி இதை செக் கூட பண்ணி பார்த்துக்கோங்க. இதை தான் நம்ம காஸ்ட் ஆஃப் வெயிட்டிங்னு சொல்றோம். லேட்டா இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கான பிரைஸ்ன்னு சொல்றோம். ஸோ யங்கான ஏஜ்ல இந்த வீடியோஸ்லாம் பார்த்து நீங்க இதை உண்மையிலேயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்னா நீங்க ரொம்ப லக்கியான பர்சன் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஏர்லியா இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலன்னு ரிக்ரெட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்பர் 4, பே யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்ல ரமேஷால ஏன் கம்மியா இன்வெஸ்ட் பண்ணாலும் ஈக்குவல் வெல்த்தை பில்ட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா லைஃபோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே அவனோட பணத்தை அவனுக்காக வேலை செய்ய வைக்க ஆரம்பிச்சிட்டான். ஃபர்ஸ்ட் மத்தவங்க எல்லாருக்கும் பேமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவனுக்கே பேமெண்ட் கொடுத்துக்க டிசைட் பண்ணான். ஒரு 20,000 கையில வருதா, அதுல அட்லீஸ்ட் 10% இந்த 2,000 ருபீஸ அவனுக்கே பேமெண்டா கொடுத்துக்கிட்டு ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலான்ல சொல்ற மாதிரி இந்த பணத்தை அவனுக்காக வெளியே போய் வேலை செய்ய வச்சதுனாலதான் அது மல்டிபிள் ஆயிட்டே இருந்து அவன் தூங்கும் போதும் ரெஸ்ட் எடுக்கும் போதும் எதுவுமே பண்ணாம இருக்கும் போதும் கூட அவனோட பணத்தை மல்டிப்ளை பண்ணி வெல்த்தை ஜெனரேட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தது. சிம்பிளான வெல்த் பில்டிங் சீக்ரெட் இதுதான். நீங்க ₹1 சம்பாதிச்சாலும் அதுல இருக்க ஒரு போர்ஷனை தனியா எடுத்து வச்சு நீங்க வேலை செய்யலனாலும் உங்களுக்காக அந்த பணம் டே நைட் வேலை செய்யற மாதிரி மாத்திடணும். வெறும் பேங்க் அக்கௌண்ட்லயே அந்த பணம் இருந்துட்டு இருந்ததுன்னா ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஃபிளேஷன் அதாவது பணம் வீக்கம்ன்ற தப்பிக்க முடியாத டாக்ஸ்ல அதோட வேல்யூவை இழந்துகிட்டே வந்துடும். சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் கொடுத்துக்கிற பழக்கத்தை வர வச்சுக்கோங்க. அதே நேரத்துல அந்த பணத்தை இன்ஃபிளேஷனை விட அதிக பெர்சன்டேஜ்ல வளர வைக்கணும்ன்றத மறந்துடாதீங்க. உங்களுக்கே ஃபர்ஸ்ட் பேமெண்ட் கொடுத்துக்கிறது உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்கான டிக்கெட்ன்றத புரிஞ்சுக்கோங்க. நம்பர் 5, 40 இயர்ஸ் ஆர் 10 இயர்ஸ். நீங்க வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது ஒரு டெசிஷன் எடுத்தாகணும். 30-40 வருஷம் கழிச்சு ரிட்டையர்மெண்ட்ல வெல்தியாக போறீங்களா, இல்ல எங்கா உங்க உடம்புல தெம்பு இருக்கும் போதே வெல்தியாக போறீங்களா? எஸ், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த விஷயங்கள் நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த பணத்துல கொஞ்சம் அமௌண்ட்டை சைட்ல எடுத்து வச்சுட்டு அந்த பணத்தை நமக்காக வேலை செய்ய வச்சாதான் லாங் டர்ம்ல நம்மளால வெல்த்தை பில்ட் பண்ண முடியும்னு புரிஞ்சுக்கிட்டோம். இதை எவ்வளவு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் நமக்கு நல்லது. அந்த அளவுக்கு பெரிய அமௌண்ட்டை காம்பவுண்டிங் மூலமா நம்மளால ஏர்ன் பண்ண முடியும்ன்றத நம்ம ரொம்ப தெளிவா டிஸ்கஸ் பண்ணி. ஆனா இந்த 30-40 வருஷம்ன்றது ரொம்ப பெரிய வெயிட்டிங் டைம். நம்மள நிறைய பேர் அவ்வளவு காலம் உயிரோட இருப்போமானே தெரியாது. பட் ஹெல்த்தியா நம்ம உயிரோட இருந்தாலும் எங்க இருக்கிறப்ப நம்ம கிட்ட இருக்க எனர்ஜி அந்த காலத்துல இருக்காது. இந்த எனர்ஜி இல்லாதப்போ அதிக பணம் இருக்கிறது உங்களுக்கு லைஃபை என்ஜாய் பண்ற மொமெண்ட்ஸை தராது. தெம்பா உலகத்தை சுத்தி பாக்குறேன்னு டிராவல் எல்லாம் பண்ண முடியாது. வயசானதுக்கு அப்புறம் வெல்தியா மாறுறது மேபி உங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு பெட்டர் ஸ்டார்ட்டை கொடுக்கற மாதிரியோ இல்ல ஒரு கம்ஃபர்டபிளான லைஃபை கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே தவிர உங்க லைஃபை நீங்க பர்சனலா என்ஜாய் பண்ற மாதிரி நிலைமையில இருக்க மாட்டீங்க. இதனால லைஃப்ல ஒரு ஸ்டேஜ்ல நீங்க ஒரு சீரியஸான டெசிஷனை எடுக்க வேண்டியிருக்கும். ஒரு 20 to 30 இயர்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கன்சிஸ்டன்டா க்ரோ ஆகி அடுத்தவங்க செட் பண்ற லைஃப் டேர்ம்ஸ்ல என்னோட கரியர் பார்த்த கொண்டு போய் கடைசி காலத்துல வெல்தியாக போறேன்னா, 40 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கன்சிஸ்டன்டா காம்பவுண்ட் ஆகி கடைசியில பெரிய பணக்காரனாக போறேன்னா, இல்ல ஒரு 10 வருஷத்துக்கு இன்டென்ஸ் ஃபோக்கஸ் அண்ட் டெடிகேஷனை கொடுத்து என்னோட பீக் டைம் அண்ட் எனர்ஜியை சரியா யூஸ் பண்ணிக்கிட்டு ஃபாஸ்ட் லேன் ரூட் எடுத்து ஒரு பிசினஸ் மூலமாவோ இல்ல இன்வென்ஷன் மூலமாவோ இல்ல நீங்க செய்யற வேலை
பல பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி லா ஆஃப் எஃபெக்ஷன் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி பல பேரோட லைஃப்ல ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணியோ இல்ல பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியோ ஃபாஸ்ட் லேன் ரூட்ல வெல்த்தை பில்ட் பண்ண போறீங்களான்னு டிசைட் பண்ணி ஆகணும். இதுதான் ஆத்தர் எம்ஜே டிமார்க்கோ மில்லியனர் ஃபாஸ்ட் லேன் புக்ல சொல்றாரு. இவரு ஃபாஸ்டா பணக்காரனாகணும்னு சொல்றது, யங்கா பணக்காரனாகணும்னு சொல்றது ஏதோ ஒரு வாரத்திலயோ 2 வாரத்திலயோ லாட்டரி சீட்டு ஜெயிச்செல்லாம் கிடையாது. ஒரு ப்ராப்பரான மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற பிசினஸையோ இல்ல சர்வீஸையோ இல்ல ஏதாவது ஒரு வழியில பல பேரோட லைஃப்ல நீங்க ஒரு பாசிட்டிவ் சேஞ்சை கொண்டு வர பாருங்க. 10 லட்சம் பேரோட லைஃப்ல ஒரு மாசத்துக்கு ₹1 பாசிட்டிவ் வேல்யூ சேஞ்சை கொண்டு வந்தாலே 10 லட்சம் உங்களோட இன்கமா இருக்கும். அது ஒரு வருஷத்துக்கு 1.2 crores இருக்கும். ஆனா இப்படிப்பட்ட இன்கம் நீங்க ஜெனரேட் பண்ற நிலைமையை ரீச் பண்றதுக்கு அவர் சொன்ன மாதிரி அந்த டெடிகேட்டட் 5 to 10 இயர்ஸ்ன்ற டைம் எடுத்துக்கும். பல பேர் 40 வருஷம் ஒரே மாதிரி ஜாப்ஸ்ல வேலை செய்யறதுக்கு ரெடியா இருப்பாங்க. பட் ஒரு 5 to 10 இயர்ஸ் டெடிகேட்டடா அவங்களோட சொந்த பிசினஸ்க்கு கொடுக்க மாட்டாங்கன்னு ஆத்தர் சொல்றாரு. இந்த ரிஸ்க் எடுத்து அந்த டெடிகேஷனை கொடுக்க நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட் இன்வெஸ்டிங்க உங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளான் இல்ல பேக்கப் பிளானா வச்சுக்கிட்டு மக்களுக்கு வேல்யூ கொடுத்து எப்படி இன்கம் இன்க்ரீஸ் பண்றதுன்றது மட்டும் தான் உங்களோட பிரைமரி கோலா இருக்கும். நம்பர் 6, மோர் ஆக்ஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு மோர் லக். உங்களுக்கு லக் அதிகமா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சிம்பிளா அதிகமான ஆக்ஷன்ஸ் எடுங்க. லக்குன்ற விஷயத்தை நீங்க மெஷர் பண்ண முடியாது. சில பேருக்கு அது வாழ்க்கையில ரொம்ப சீக்கிரமா கிடைக்கும், சில பேருக்கு லேட்டா தான் கிடைக்கும். ஆனா நீங்க சரியான டைரக்ஷன்ல நிறைய ஆக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதாவது ஆக்சுவலான எக்ஸிகியூஷன்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, நிறைய அட்டம்ஸ் எடுக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு லக்கியான பெரிய ரிசல்ட்ஸை கொடுக்கும். இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை யாரோ ஒருத்தர் புதுசா ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்ல வீடியோ போடுறதா கூட இருக்கட்டுமே, அவங்க கத்துக்கிட்ட விஷயங்களை சரியா அப்ளை பண்ணி அந்த நாலேஜ் எல்லாம் எக்ஸிகியூஷன் பண்ண ட்ரை பண்ணும்போது 10 வீடியோ போட்டுட்டு அதோட நிறுத்திடுறவங்களை விட 100 வீடியோ போட்டு ட்ரை பண்றவங்களுக்கு தான் லக்கியா இருக்க சான்சஸ் அதிகமா இருக்கு. இல்ல உங்களுக்கு வேலை கிடைக்கலையா, அதுக்கு லக்கு தான் காரணம்னு நினைக்கிறீங்களா, 10 கம்பெனில அட்டெம்ப்ட் எடுக்கிற நீங்க 100 கம்பெனிக்கு அட்டெம்ப்ட் எடுக்க ஆரம்பிங்க. ஒரு தடவை என்ன தப்பு பண்ணோம் அதை எப்படி மாத்திக்கிறதுன்னு யோசிக்க ஆரம்பிங்க. இனிஷியல் அட்டெம்ப்ட்ஸ்ல டிசப்பாயிண்டடா ஃபீல் பண்ணாம உங்களோட ஆக்ஷன்ஸ் அதிகப்படுத்துங்க. அப்ப லக்கும் உங்களோட ஃபேவர்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல கண்டிப்பா வந்துதான் ஆகணும். ஏன்னா நீங்க நிறைய அட்டெம்ப்ட்ஸ் ஒரு விஷயத்துல எடுக்கும்போது லா ஆஃப் ஆவரேஜஸ்ன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இவென்ச்சுவலா நீங்க எதிர்பார்க்கிற லக்கையும் உங்களுக்கு சாதகமா மாத்திடும். நம்பர் 7, கேஷ் ஃப்ளோ இஸ் கிரேட்டர் தேன் நெட்வொர்த். நிறைய பேர் ஒரு லெவலை ரீச் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்றதை விட அவங்களோட நெட்வொர்த் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற ஒரு மெட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் அவங்களோட வெல்த்தை மெஷர் பண்ணுவாங்க. இந்த நெட்வொர்த் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஒரு மனுஷனோட அசெட்ஸையும் லயபிலிட்டிஸையும் மைனஸ் பண்ணி அதுல இருந்து என்ன நம்பர் கிடைக்குதோ அதை தான் நெட்வொர்த்னு சொல்லுவாங்க. அசெட்ஸ்ல நீங்க உங்ககிட்ட இருக்க ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், ரியல் எஸ்டேட், கோல்டு, பேங்க் பேலன்ஸ், ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கிரிப்டோன்னு இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். லயபிலிட்டிஸ்ல நீங்க உங்களுக்கு இருக்க எல்லா கடன்களையும் இன்க்ளூட் பண்ணணும். இது ஹவுசிங் லோனா இருக்கலாம், கிரெடிட் கார்டு லோனா இருக்கலாம், பர்சனல் லோனா இருக்கலாம், எஜுகேஷன் லோனா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டியது அது எப்படியா இருந்தாலும் உங்க கையை விட்டு போய் தான் ஆகும். ஸோ உங்க அசெட்ஸ் ஆட் பண்ணும்போது வர நம்பரையும் உங்ககிட்ட இருக்க டோட்டல் கடனையும் சப்ராக்ட் பண்ணோம்னா ஒரு நம்பர் கிடைக்கும் பாருங்க, அதை தான் நெட்வொர்த்னு சொல்லுவாங்க. இந்த நெட்வொர்த்தை யூஸ் பண்ணி தான் இந்த உலகத்திலே யாரு பெரிய பணக்காரங்கன்ற மாதிரி அந்த லிஸ்ட் எல்லாம் விடுவாங்க. இந்த வீடியோ பண்றப்ப ஃபோர்ப்ஸ் லிஸ்ட் படி இலான் மஸ்க் தான் நம்பர் 1ல இருக்காரு. அவரோட நெட்வொர்த் $430 பில்லியன் போட்டிருக்கு. இதுல மெஜாரிட்டி போர்ஷன் டெஸ்லான்ற அவர் கம்பெனியோட ஷேர்ஸோட லிங்க் ஆயிருக்கு. சோ அவரோட நெட்வொர்த் எக்விட்டியோட இருக்கு, கேஷா இல்ல. இதை கேஷா கன்வெர்ட் பண்ணணும்னு நினைச்சாருன்னா அவரோட ஷேர்ஸை வித்தோ இல்ல டிவிடெண்ட்ஸை டிக்ளேர் பண்ணியோ அவரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவர் பணத்தை கொண்டு வர முடியும். பட் இலான் மஸ்கா விடுங்க, நீங்க தனியா ஒரு இண்டிவிஜுவலா இருக்கிறீங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க, வெல்த் பில்ட் பண்ணணும்னு நினைச்சு அக்ரெசிவா ஏர்ன் பண்றீங்க. உங்க நெட்வொர்த்தை $5 கோடி வரைக்கும் கொண்டு போயிட்டீங்க. ஆனா இந்த $5 கோடி சிட்டியோட பார்டர்ல இருக்க டெவலப்பிங் ஏரியாஸ்ல லேண்டா வாங்கி போட்டு வச்சிருக்கீங்க. ஒண்ணு கூட பில்டிங்கா இல்ல, அதுல இருந்து உங்களுக்கு வாடகையே கிடைக்கல. அது விவசாய லேண்டும் கிடையாது, நீங்க அதுல அக்ரிகல்ச்சரும் பண்ண முடியாது. நினைச்சா உடனே விற்கவும் முடியாது, ஏன்னா அவ்வளவு பெரிய பையர் உடனே கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும். இந்த நிலைமையில வெறும் பேப்பர்ல நீங்க ஒரு கோடீஸ்வரனா இருப்பீங்க, ஆனா உங்க பேங்க்ல ரெகுலரா இன்கம் வந்துகிட்டே இருக்காது. ஒரு இல்லிக்விட் அசெட்ல உங்க பணம் மாட்டிட்டு இருக்கும். அதுவும் ரொம்ப நாளைக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னா ஏதாவது டிஸ்பியூட் ஏற்பட்டு பேங்க்ல அதை அடகு வச்சு கடன் கூட வாங்க முடியாத நிலைமையில இருப்பீங்க. பேப்பர்ல பெரிய வெல்த்தோட இருப்பீங்க, ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி கேஷ் ஃப்ளோ உங்க கைக்கு வந்துட்டு இருக்காது. பஸ்ல என்னோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் எக்ஸாக்டா இந்த ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நார்த் இந்தியால அவங்களோட தாத்தா சொத்தை கிளைம் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. குரோஸ் கணக்குல வர்த்த இருக்க லேண்டை ரொம்ப நாளா கண்டுக்காம விட்டதுனால சில டிஸ்பியூட்ஸ் ஏற்பட்டு குரோஸ் கணக்கான அசெட்ஸோட ஓனரா இருந்தாலும் எந்த பெனிஃபிட்டும் இல்லாம இருக்காங்க. சோ இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒரே ஒரு அசெட்ல மொத்த பணத்தையும் போட்டுறாதீங்க. டைவர்சிஃபை பண்ணி உங்க போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ்டா வைங்க. மந்த்லி இன்கம் கொடுக்கக்கூடிய ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ், பாண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லயும் இன்வெஸ்ட் பண்ணி ரெகுலரா
ரெகுலரா கேஷ் ஃப்ளோ வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா அப்பதான் உங்க அசெட்ஸ் உங்களுக்காக வேலை செய்யறத நீங்க என்ஜாய் பண்ண முடியும். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண 7 விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து எல்லா அவைலபிள் ஆப்ஷன்ஸை கம்பேர் பண்ணி பார்த்து அப் டு 20 crores டேர்ம் லைஃப் கவரை உங்களுக்கு தேவைப்பட்ட கம்பேர் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. சேனல்ல இருக்க அதர் ஃபினான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸை இங்க கிளிக் பண்ணி பாருங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களை வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.